ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ இன்றைக்கி குபேரப்பட்டுவில் ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வந்திருக்கு. எல்லா கலர்ஸுமே இன்றைக்கி அவைலபிளில் வந்திருக்கு, மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. இந்த பேட்டர்னில் நம்ம வந்து செல்ஃப்லேயும் ப்ரீமியம்லேயும் பார்ப்போம். ஏன்னா இப்போ குபேரப்பட்டு ரொம்ப வந்து அதிகமாக போடுறதில்ல, ஆனால் நிறைய பேருக்கு மறந்துருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து குபேரப்பட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே எவர்கிரீன் டிசைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்னதாக பாடியில் டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப கச்சன்னு இல்லாமல் ரொம்ப ஒரு நீட்டாக இருக்கும் இந்த சாரீ. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், இது எவர்கிரீன் டிசைனுன்னு சொல்லுவோம். ஆனால் கான்ட்ராஸ்ட்டை விட உங்களுக்கு செல்ஃபில் தான் வந்து இந்த சாரீ வந்து எப்போவுமே ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். அதை பொறுத்தவரையும் இதே டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா 2 குவாலிட்டி வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி. ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அதுலேயுமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டிலையுமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே ப்ரீமியம் குவாலிட்டி வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அகெயின் எல்லா கலர்ஸுமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சூப்பராகவே இருக்குது பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே குவாலிட்டியுமே ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர் விரும்புகிறது வந்து சாஃப்டி மெட்டீரியலாக வேணும் அப்படின்றது தான். குபேரப்பட்டுவை பொறுத்தவரையும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா குபேரப்பட்டு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 இயர்ஸ் மேல் ட்ரெண்டிங்கில் போன மெட்டீரியல். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இல்லை உன்கிட்ட இல்லை அப்படின்னே கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து குபேரப்பட்டு வச்சுருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா குபேரப்பட்டோட மெட்டீரியல் அப்படி அந்த ரிச் ஃபீல். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பட்டு சாரியை வந்து நீங்கள் ஒரு 10,000 அப்படி போட்டு வாங்குகிற பட்டு சாரியை ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குற மாதிரியும் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் குபேரப்பட்டு சாரீஸை பொறுத்தவரையும். அதுவும் செல்ஃப் பேட்டர்னாக இருக்கும் போது ரொம்ப யூனிக்காக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். செல்ஃபாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்க, டிஃப்ரென்ஷியேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்க்கும் செல்ஃபுக்கும். கான்ட்ராஸ்ட்டில் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ஹைலைட்டடாக தெரியும். செல்ஃபில் வந்து ஃபுல்லாக செல்ஃபில் இருக்கிறதுனால அந்த சாரியில் அந்த ஷைனிங்கும் அந்த சில்கி லுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ குபேரப்பட்டில் கான்ட்ராஸ்ட் பார்த்துட்ருக்கோம். கான்ட்ராஸ்ட் பொறுத்தவரையும் 2 டிசைனில் 2 ப்ரைஸ் வேரியேஷன்ஸில் இருக்கிற சாரீஸ் வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க செல்ஃபாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக இருக்குது. குபேரப்பட்டோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சாஃப்ட் மெட்டீரியல், நல்லா சாஃப்டாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு ஈஸி டு ட்ரேப்பாக இருக்கும். அதனாலேயே ஒரு சில்கி சாரீ வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்குது, சூப்பராக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால தான் குபேரப்பட்டு ரொம்ப சூப்பராக மெட்டீரியல் போன மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை நம்ம 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் போட்டிருந்தாமல் புது டிசைன், புது கலர்ஸ், ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் கூட இன்றைக்கி வீடியோலையுமே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்ததுமே நான் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ்க்கு ப்ரைஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ப்ரைஸ் இருந்தால் என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் மெட்டீரியல் அப்படின்றத. ஸோ நார்மலாகவே வந்து குபேரப்பட்டுக்கும் ஆரம்பத்தில் குபேரப்பட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கும் போதும் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இப்போது வந்து டாப் ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் போகிற மெட்டீரியல் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ மோஸ்ட்லி கிரேப் சில்க் சாரீஸ் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும். ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையுமே அதுதான் பிலோ 1000, ஒரு சில டைம் வந்து டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1050, 1100 இந்த ரேஞ்சஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி சாரி. மோஸ்ட்லி 850லேருந்து தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சாரீஸ், ஃபஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 850க்கு பிலோ நீங்கள் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இந்த சாரியை பொறுத்தவரையும் அந்த சில்கி, அந்த சாஃப்டி ஃபீலு, அந்த வந்து உங்களுக்கு ரிச் லுக் இருக்கும். சாரீ வந்து ப்ளைனாக இருந்தால் கூட சாரீ செம்ம ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சில்கி ஃபீல் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கீழே போகிறீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்கி ஃபீல் இதெல்லாமே கம்மியாயிடும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி, கிரேப் மிக்ஸ் ஆகாமல் பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்துடுது மெட்டீரியல். ஸோ அதனால தான்
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 850லேருந்து இன்னும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து 1100 1200க்குள்ளே இருக்கிற சாரீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். 1200க்கு அண்ட் அபோவ் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீமியமில் வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1700 1800 அந்த ரேஞ்சஸில் வருது. மைசூர் கிரேப் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ப்ளைனாக இருக்கிற சாரீ அந்த ரேஞ்சஸில் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பியாக இருக்கும். சாரியோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி மைசூர் கிரேப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாரீஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராகவே வந்திருக்கு. இப்போது நீங்கள் 2 வெரைட்டி தான் பார்த்துருக்கீங்க, குபேரப்பட்டும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். இன்னும் முடிக்கலை, கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது கலெக்ஷன்ஸ். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, டிசைன்ஸ் ரொம்பவே யூனிக்காகவும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 டைப், 2 டைப் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது பாருங்களேன், உங்களுக்கு சானா சிஃபான் பேட்டர்னில் வந்திருக்கு. ஃபுல்லாகவே சானாவாக இல்லாமல், சானானா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சானா மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு வளவளப்பாக அந்த கிரேப் மாதிரியே வந்துடும். பட் இது சானா சிஃபான் அப்படிங்கும் போது லைட்டாக உங்களுக்கு அந்த சாஃப்டி கொடுத்து ரொம்ப சூப்பராக சிஃபான் மெட்டீரியல் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி வந்துடுது. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆன்ஷா சிஃபான் அந்த பேடிங் பேட்டர்னில் வந்துடுது பாருங்கள் பாடியில். ஸோ ரொம்ப அழகான வந்து உங்களுக்கு ஒயிட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே பேர் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்துடுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனுக்கு தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் யூனிக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணும்போது. ஸோ அடுத்து பாருங்கள், ஆஃபீஸ் வியர்க்குன்னு ஸ்பெஷலாக வந்திருக்கு ஜார்ஜெட் சாரீ வந்திருக்கு. நான் ஒவ்வொன்றத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாமே நம்மளே வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்க மாதிரி அது ஒரு சில பேருக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியுமே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம காமனாக என்னென்ன பேட்டர்ன் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து பேஸ் மெட்டீரியல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டாக இருக்க போது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்கோஸ் சிஃபானாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு மைசூர் சிஃபான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டீரியல் சிஃபானாக இருக்க போது. அந்த 30 to 40% வந்து அந்தந்த வீவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அந்தந்த பிளேஸில் வீவிங் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நேம் வைஸுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 30 to 40% வந்து இந்த கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஃபானுக்கும் ஜார்ஜெட்டுக்குமே அதுமாரி ஒரு 20% வந்து மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், ரொம்ப லிமிட்டடாக தான் வந்திருக்கு. நம்ம வந்து நம்பர் 1ல் குபேரப்பட்டு பார்த்தோம், 2ல் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3ல் இப்போ பார்த்துட்ருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் கலெக்ஷன்ஸ்மே சொல்லலாம். ரொம்ப லிமிட்டடாக வந்தாலுமே ரொம்ப யூனிக் பீசஸாக வந்திருக்கு சாரீஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், ஃபேன்சி ஜார்ஜெட் வெரைட்டியில் அழகாக பாடி ஃபுல்லாமே புட்டாஸ் ஒர்க் கொடுத்த மாதிரி ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவல் பண்ணணும், ஒரு ஃபுல் சரி இருக்கிற சாரியே ஈக்குவல் பண்ணணும் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 4ல் ஃபைனலாக மிக்சட் வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய டைப் ஆஃப் மிக்சட் சாரீ வந்திருக்கு. அதில் என்னென்ன மிக்சட் சாரீஸ் வந்து 6 டைப் இன்றைக்கி வந்து மிக்சட் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்பரி சில்க் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து ஸ்பேஸ் சில்க். இப்போ ஸ்பேஸ் சில்க் வந்து குர்த்திலையுமே சரி சாரிலையுமே சரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ் சில்க் சாரியை பொறுத்தவரையும் அதை லைட்டாக அந்த க்ரஷ், அந்த லைட்டாக அந்த வளவளப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு அது சூட் ஆகாது, ஒரு சில பேருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த யங் ஏஜ் பர்சன்ஸ்க்கு வந்து சூட் ஆகும் ஸ்பேஸ் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும். ஒரு சில பேருக்கு லைட்டாக அந்த வளவளப்பு இருக்கிறதுனால, ஏன்னா அதுதான் இப்போ அந்த ஸ்பேஸ் சில்க் அப்படிங்கிறது அதுதான் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குர்த்தியில் வந்து ஃபுல் அனார்கலி கவுன் டைப் குர்த்தியில் சரி, ஓப்பன் டைப் குர்த்தியில் சரி, அந்த ஸ்பேஸ் சில்க் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் சாரீஸ் வந்துருக்கு. நம்ம கூட ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்பேஸ் சில்க் சாரீ ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ் போட்டிருந்தோம் லாஸ்ட்டுக்கு, அதுக்கு பிஃபோர் வீடியோன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு டிசைனில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி, பார்டர் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி, சாரீ ப்ளைனாக தான் இருக்க போது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட அந்த லைட்டான வளவளப்பு அது கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால தான் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ தான். ஸோ இதுதான் ஸ்பேஸ் சில்க் சாரீலாம் பார்ட்டி வியருக்கு வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன், ஈவினிங் டைமில் பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த மெட்டீரியல் ஓரளவுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும். ஆனால் ஒரு சில பேர் அந்த லைட்டாக வளவளப்பு ஃபீல் இருக்கிறது வந்து சூட்டாக இருக்காத மாதிரி தெரியும். பட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைனர் சாரீ அப்படின்ற மாதிரி போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். தாராளமாக சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 4ல் வந்து 6 வெரைட்டிஸ் போட்டிருக்கோன்னு சொல்லணும் மெட்டீரியல் வெரைட்டி. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மல்பரி சில்க் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்ருக்க இது வந்து துஷஸ் சாரி ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு
4 டைப் வந்திருக்கு. சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் என்னென்ன அப்படின்றது வந்து ஓரலாக சொல்லுற நீங்கள் மியூட் பண்ணியிருக்கீங்க வீடியோவோ இல்லையோ நம்ம சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து மிங்கிள் ஆகாமல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி மிக்சர் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த டைட்டிலை பார்க்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மல்பரி சில்க் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு டிசைனில் இருக்க கலர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து நான் மல்பரி சில்க் அப்படிங்கிறது ஒரு சாரிக்கோ இல்லை 2 சாரிக்கோ மட்டும்தான் அந்த ப்ரைஸ் அந்த மெட்டீரியல் நேமை வந்து டேக் பண்ணியிருப்பேன். மிச்ச சாரிக்கெலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சாரியே மறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அடுத்து எப்படி உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும். அடுத்து வரையுமே அடுத்த ஒரு சாரியோட டைட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஸ்பேஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரை இப்போது ஒரு டிசைன் இல்லாமல் 2-3 டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து மல்பரி சில்காக தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன். திருப்பியும் நீங்கள் வந்து வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ அதனால தான் அந்த டைட்டில் நான் எல்லா சாரிக்குமே டேக் பண்ணாமல் இருக்கேன். ஸோ டேக் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரியே கவர் பண்ணிடுது. ஏன்னா நம்ம ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் கொடுக்க சாரி கவர் பண்ணுறது வந்து குறைஞ்சிருது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரா சில்க் கொண்டு வந்திருக்கோம். ரா சில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்டு பேட்டர்னில் வந்திருக்கு. பேர்ட் பேட்டர்னில் நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலர் மட்டும் வந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த டிசைனில் எல்லா கலர்ஸுமே வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சாரியில் நல்லா ரிச் லுக் இருக்கும். நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப்லேயே பார்டர் வர மாதிரி வந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பார்க்க சிம்பிள் லுக் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில சாரியில் சிம்பிள் லுக் இருந்தாலுமே நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்க டிசைன்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா ஹை கிளாஸ் லுக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாரி தான் இந்த ரா சில்க் சாரீஸை பொறுத்தவரையும். ஸோ வந்து தேர்டாக பார்த்துட்ருக்கோம் ரா சில்க் சாரி. டோட்டலாக 6 மெட்டீரியல் வெரைட்டியாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்பர் 4ல். அதில் இப்போதைக்கு பார்த்துட்ருக்க ரா சில்க் சாரி வந்து தேர்ட் வெரைட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற கலர்ஸுமே நம்ம சொல்லவே தேவையில்லை, அடிச்சிக்கவே முடியாது. ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து அவ்வளோ யூனிக்கான கலர்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூங்கா சில்க் வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காட்டன் மிக்சடாக இருக்காது. 80% மூங்கா மெட்டீரியலும் 20% காட்டனும் மிக்ஸ் ஆன மாதிரி இதுதான் மூங்கா சில்கில் வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளோரல் பேட்டர்ன் டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த ஷெபோரியும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். சாரியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லினன் காட்டன் வந்திருக்கு. லினன் காட்டன் வந்து 3 டிசைன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வீடியோட எண்டில் பார்க்குறது வந்து பியோர் மூங்கா துஷர் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள், எவ்வளோ டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள், எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸில் டெய்லி கவர் பண்ணுறோன்னு பாருங்கள். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் இன்னமும் அதிகமாக வேணும். இன்னமும் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான். ஸோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸை வந்து அவங்க வியர் பண்ணி நல்ல காஸ்ட்லியான ப்ளவுஸில் மேட்ச் பண்ணி வியர் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸ் பார்த்து அவ்வளோ பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ வியூஸ் கொடுக்குறீங்க. அப்படிங்கும் போது அதே மாதிரி நம்மளாலையும் ஒரு 8,000 to 10,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுமா? ஒரு 8,000 to 10,000 ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சசரிஸ் போட முடியுமா? அந்த மாதிரி டெய்லி நம்ம பார்லரில் போயிட்டு அந்த மாதிரி மேக்கப் போட்டுக்க முடியுமா? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எதுக்காகனா ஸோ அவங்கள குறை சொல்ல வரல. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பிஸ்னஸ் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்மளால் அப்படி முடியுமா? இப்போ ஒரு பிக்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கலர் நமக்கு பிடிக்கும், இந்த டிசைன் வந்து நமக்கு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து இதில் வந்து அது வந்து அசம்ஷன் பண்ணி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸுமே இருக்க போகுது. ஸோ இந்த சாரீஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி பொட்டிக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா தனி ஷார்ட்ஸாக போடும்போது அவ்வளோ ரொம்ப யூனிக்காக தெரியும். ஒரு சாரியை மட்டும் போடுற இடத்துல யூனிக்னஸ் இருக்க தான் செய்யும்.
ஸோ அந்த யூனிக்னஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேர் பண்ணி அவங்களுமே நிறைய அக்சசரிஸை போட்டுடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது ஒரு 400-500 ஒரு சாரியோட ப்ரைஸே அதிகமாக தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எங்களை மாதிரி பிஸ்னஸ் உமனுக்குமே கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப அழகான பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸ்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், கலெக்ஷன்ஸுமே சரி உங்களுக்கு குவாலிட்டி வைஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்துகிட்டே வந்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பிடிக்கணும், எந்த இடத்துலையும் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடக்கூடாது கஸ்டமர் அப்படின்றதுல ரொம்ப அழகாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங், லைக் அண்ட் ஷேர்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.